என்னடா நீ பெரிய திராவிட மாடல், அங்க அஜித் குமார் அம்மா அழுகிறா, இங்க ரிதன்யாவினுடைய தாய் தந்தை அழுகிறாங்க, சோறு தண்ணி இல்லாம கிடக்குறாங்க. இவர்கள் கண்ணீரில திராவிட மாடல் நாசமாகி கருணாநிதி சமாதி பக்கத்தில் புதைக்கல. நாங்க பாடுறோம். தப்பி பிறந்த ஒரு ஈனப்பிறவி இந்த கவின்குமார் என்கிற ஒருவன். நல்லவன் மாதிரி அவன் பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் மாதிரியே இருப்பான். எப்படி நம்மள நல்லவன் மாதிரியே நடிச்சு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி நடிச்சு ரிதன்யாவோட அப்பாவை ஏமாத்திருக்கான். நல்லவன் மாதிரியே இருப்பான். அவனை பாருங்களேன், போடுங்க யூடியூப்ல கவின்குமார் போட்டீங்கன்னா வந்துருவாப்ல தலைவர். சரியாக பார்த்தால் பாலியல் வன்கொடுமை வழக்கு கவின்குமார் மீது எழுதப்படணும். அவருடைய தகப்பனார் மேலேயே எழுதணும் பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஏனென்றால் ஒரு மாமனார் பேசுவதை போல அவர் பேசல. எல்லா ஸ்டேட்மெண்ட் எங்கள்ட்ட இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, ஆடியோ ஆதாரம் நாங்க வச்சிருக்கிறோம், ரெக்கார்டிங்ல எல்லாமே எங்க கையில இருக்குது. எல்லாம் கொடுத்து விட்டார்கள், வேற வழி இல்ல. யாரோ அவரிடம் சொல்லியாவது தன்னுடைய பிள்ளைக்கு நீதி கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு இடமும் ஏறி ஏறி இறங்குறாங்க. எஸ்பி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், என்ன இருந்து என்னங்க நம்ம பிள்ளை போயிருச்சு கதறி துடிக்கிறான், அழுகிறான். இந்த கண்ணீரே உங்களை அழிச்சிடாதாடா? ஐயா செல்வ பிறந்தங்க எல்லாம் தொடர்புக்கு வராராம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேட்டியில எனக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல, சம்பந்தம் இல்ல. அப்படி அவன் சம்பந்தம் இல்லைங்கிறானா அவனுக்கு அதுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக இணையும் போது 10 கட்டளைகள் இருக்கும். 10 கட்டளைகள் கீழே கையெழுத்து போடுவான். முதல் கட்டளை, எந்த ஒரு சாதி மத இயக்கங்களில் தன்னை உறுப்பினராக வைத்திருக்க கூடாது. அதுல 3வது கட்டத்துல, நான் மனம் முடிக்கும் போது வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ மாட்டேன் என்கிற உறுதிமொழி அளித்து விட்டுதான் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினராக நாங்க சேர்ப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவோ திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. இங்க பல மதகுருமார்கள், என்னோட கல்யாணமே அவினாசியில் அண்ணன் சீமான் தலைமையில் தான் நடந்துச்சு. அவங்க விசாரிச்சுட்டு வரதட்சணை வாங்கவில்லை என்ற பிறகுதான் என்னோட திருமணத்திற்கு அண்ணன் சீமான் வருவதற்கு சம்மதிச்சார். உடனே கம்யூனிஸ்ட்காரர்கள் சொன்னாங்க, கிணற்று தவளையா சீமான், வா நீ சரியான ஒரு ஆம்பளை, தனிச்சு 2026 தேர்தலை சந்திச்சிடு. கிணத்து தவளை யாரு, வன்னிக்காட்டு புலிகள் யாரு நாங்க காட்டுறோம். நீ திமுக போடுற, கோபாலபுரத்தில் எச்சி சோறு தின்னுட்டு கைத்துல உன்னை கட்டி போட்டிருக்காங்க. கோபாலபுரத்தில் எச்சி சோறு தின்பதற்காக கட்டி போடப்பட்டிருக்கிறீர்கள். கட்டை அவிழ்த்து கொண்டு களத்திலே தனியாக வாருங்கள். நாங்க தாங்க கம்யூனிஸ்ட், நாங்க தான் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம், நாங்க தான் மார்க்சியம் பேசுறோம். வா உன்னுடைய தத்துவத்தை சொல்லி நீ ஓட்டு கேளு. உனக்கு தான் கதிரறிவாள் சின்ன எல்லா சின்னம் இருக்கல. வா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நின்று நீ 1% ஓட்டு எடுத்துட்டா நான் கம்யூனிஸ்ட் வந்து சேர்றேன்டா. நீ திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வா. யாரு கிணத்து தவளை யாருன்னு தெரியும். நீங்கள் வைத்திருக்கிற பணம் நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். நீ எவ்வளவு கோடி ரூபாய் வேணா வச்சுக்கோ. நீ வைத்திருக்கிற பணம் இந்த கருணாநிதி ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில, ஸ்டாலினுடைய ஆட்சியில வேண்டுமானாலும் செல்லும். ஒரு நாள் ராமநாதபுர காட்டான் செந்தமிழன் சீமான் அரைநிலை ஏறுகிற போது நீ கோடான கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் சரி, உன் பணத்தை தூக்கி போட்டு உன்னை பச்சை மட்டையில நாங்க உரிக்கல. நாங்கெல்லாம் சரியான ஆளுங்க இல்ல. நாங்க பணம் சம்பாதிக்கணும்னா எவ்வளவோ அயோக்கிய போயிருக்கோம். ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்திருப்போமே. நாஞ்சில் சம்பத்துக்கு இன்னோவா கார் கொடுக்கிறவன் எங்களுக்கு ஃபார்ச்சுனர் கார் கொடுக்க மாட்டானா? ஆபாச பேச்சாளர்களுக்கு, ஆபாச அர்ச்சனை செய்யறவனுக்கு, கெட்ட கெட்ட வார்த்தையை மேடை ஏறி பேசுகிற இந்த அயோக்கியர்களுக்கு கோடி கோடியை பணம் கொடுக்கிற நீங்கள் உலகம் முழுக்க இருக்கிற அறிவியலை, அரசியலை, பொருளாதாரத்தை, மரங்களை பற்றி, மாடுகளை பற்றி, ஆடுகளை பற்றி இவ்வளவு தூரம் புள்ளிகளோடு பேசுகிற எங்களுக்கு மாட மாளிகையும் கூட கோபுரமும் கிடைத்திருக்காதா? எதற்கு சீமான் தம்பி தங்கைகள் இங்கு வெட்ட வெயில்ல மழை வர நேரத்தில் நிக்கணும்? ஏன் நிக்கணும்? ஏன் எங்களை பெத்தெடுத்த ஆத்தா அப்படிப்பட்ட ஆத்தா, எங்களை பெத்தெடுத்து வளர்த்த தந்தை, அதுபோல தந்தை. பணம் உனக்கு மயிருக்கு சமமடா. எப்போதும் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நில்லென்று சொல்லி என் தாயும் தந்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிறவனோட எல்லா அப்பாவும் அப்படிதான். ஆனால் அதுல தப்பி பிறந்த ஒரு ஈனப்பிறவி இந்த கவின்குமார் என்கிற ஒருவன். பெண் பிள்ளைகளை பெற்ற மதிப்பிற்குரிய சொந்தங்களே, என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் எவ்வளவோ பாக்குறீங்க, சாதி பாக்குறீங்க. இவர் நம்மோட சாதியா, இவர் நம்மோட மதமா, இவர் நம்மோட ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராரா, இவர்கிட்ட என்ன வீடு, எப்படி வீடு இருக்குது, எப்படி கார் இருக்கு, எல்லாம் பாக்குற. கொடுங்க, தப்பில்ல. பெண்ணை பெற்றவங்க எல்லாம் பார்த்துதான் பெண்ணை கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்களோ அதுபோல உங்க மணமக ஆம்பளையான்னு பார்த்து தயவு செய்து பொண்ணு கொடுங்க. ஆம்பளையான்னு பார்த்து பொண்ணு கொடுங்க. ஆம்பளைனா யாரு? பெண்ணை வன்கொடுமை செய்து குழந்தை குட்டி பெற்றுக்கிற ஆம்பளையா? இல்ல, அப்பனோட சொத்து வேண்டாம், மாமனாரோட சொத்து வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு நான் சம்பாரிச்சு தருவேன்னு சொல்லுகிற ஆண்மகன் தான்டா உண்மையான ஆண்மகன். அவன் பேர் தான் ஆம்பளை. சும்மா நான் கல்யாணம் முடிச்ச அடுத்த வருஷமே குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிற அவன் ஆம்பளை இல்ல. அவன் ஆம்பளையா இல்ல.
உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசும்போது நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்டா 4 செருப்புல போட்டு துரத்தி விடுங்க, துரத்தி விடுங்க. அதெல்லாம் அப்புறம் பையன் குணமான பையனா பொண்ணு குணமான பொண்ணா, இருவருக்கு மன ஓட்டம் ஒத்து வருதா, இருவருக்கு மனப்பொருத்தம் சரியா இருக்குதா, என்ன நீங்க ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணி என்னாச்சு? நீ ஜாதகம் பார்க்காத, இவன் உனக்கு சாதகமானு பாரு, சாதகமானு பாரு. நாங்க மாண்புமிக்க நீதிமன்றத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் விடுகிறோம். தயவு செய்து கவின்குமார கொரில்லா செல்ல போடுங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல நானு ரவுடி தாண்டான்னு போயிட்டு கொரில்லா செல்லுன்னு உள்ள இருக்கும். அப்படிப்பட்ட கொரில்லா செல்லுல தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், அவனை தூக்கி அந்த கொரில்லா செல்ல போடுங்க. ஏன்னா அவங்க அப்பா எழுதி கொடுத்திருக்கிறத படிச்சோம்னா அவ்வளவு கொடுமையான பாலியல் சித்திரவதை அந்த மகளை செஞ்சிருக்காங்க. அவன் பண்ணதுக்கு பேரு ஆண் விபச்சாரம். அவன் ஒரு ஆண் விபச்சாரி. அவன் திருமணம் முடிச்சு நல்ல வாழக்கூடிய ஆளு அல்ல. அவன் எல்லா சொந்த பந்தங்கள் முன்னிலையில் ஒரு திருமணத்தை அரங்கேற்றி தன்னுடைய ஒட்டுமொத்த பாலியல் வன்முணர்ச்சி இச்சைகளை அரங்கேற்றிருக்கான். எழுதி கொடுத்த அந்த அவங்க அப்பா எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பாருங்க, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் பாருங்க. கண்ணு கலங்கியாம இங்க ஒரு ஆள் இருக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய மீச வேணா வச்சிருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆம்பளையா வேணா இருக்கட்டும், அதை படிச்சுட்டா கண்ணு கலங்காம உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா உங்க வீட்லயும் ஒரு மகள் இருக்கு. மகள் இல்லாவிட்டாலும் கூட மகள் இல்லையா என்கிற ஏக்கம் உங்கள் இதயம் முழுக்க நிரம்பி இருக்குது. உங்க எதிர் வீட்டிலையும் பக்கத்து வீட்டிலேயே பக்கத்து ஏற்கனவே குடியிருந்த வீட்டிலேயே உங்க இது போல ஒரு மகள் நம்ம வீட்டில் இருக்காதான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் ஏத்து வீட்டில் இருக்கிற குழந்தை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துக்கிற எத்தனையோ தகப்பன்மார்கள் தந்தைமார்கள் ஊர்ல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊருக்குள்ள இவ்வளவு பாருங்க. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சிவா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஐயா கிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர். யார் தெரியுங்களா? அவருடைய பேரன் தான் அந்த கவின்குமார். ஏன் ஊர் அவரு. நான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய ஊர் 15 வேளம்பாளையம் ஊர். நீங்க வந்தீங்கன்னா ஊரே அவங்க சொத்து தான். எல்லா காம்ப்ளெக்ஸ் எது கேட்டாலும் அவங்களோட காம்ப்ளெக்ஸ். அங்க இருக்கிற பெட்ரோல் பங்கு அவங்களோட பெட்ரோல் பங்கு. எங்கெங்க வீடு வாடகை விட்டுருக்காங்க அவங்களுக்கே தெரியல. அவ்வளவு சொத்து இருக்கு, அவ்வளவு சொத்து இருக்குது. பல கோடி ரூபாய் சொத்து. அவன் வேலை வெட்டிக்க போகல வேலை வெட்டிக்க போகல. அந்த கவின்குமார் வேலை எதுவுமே இல்லை, அவனுக்கு சம்பாத்தியம் இல்லை. ஏன்னா ஊர் முழுக்க சொத்து, அவினாசி முழுக்க சொத்து, வேளம்பாளையம் முழுக்க சொத்து, முழுக்க வாடகை, காம்ப்ளெக்ஸ் வாடகை எல்லாம் வருது. அதை வாங்கிட்டு 24 மணி நேரம் அந்த பிள்ளைய பாலியல் இச்சைக்கு ஆளாக்குறதா அவனுடைய வேலையே. அவன் முழு நேரம் சைக்கோ. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனாலும் மன்னிப்பு கேட்டு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வெறும் 80 நாள்ல அந்த பிள்ளை தன் உயிரையே மாய்த்துக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், ஐயா செல்வ பிறந்தவங்க எல்லாம் தொடர்புக்கு வராராம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேட்டியில வந்து எனக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்படி எவன் சம்பந்தம் இல்லைங்கிறானா அவனுக்கு அதுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அவர் தொடர்புக்கு வந்து பேசுறாங்க. இப்ப நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம், எங்களுடைய முருகன், சாந்தன், பேரறிவாளன், ராபர்ட் பயாஸ், நளினி இவங்களை எல்லாரையும் நீங்க சிறையில் உள்ளதூக்கி போட்டீங்க. வெறும் விசாரணை கைதி. பேட்டரி வாங்கி கொடுத்தான், டீ வாங்கி கொடுத்தான், காப்பி வாங்கி கொடுத்தான். 30 வருஷம் உள்ளதூக்கி போட்டீங்க. அவங்களுடைய வாழ்க்கையே வீணாக்குனீங்க. இன்னும் மேல போய் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். எதற்காக? ராஜீவ் காந்தியை கொலை செய்து விட்டார்கள், ராஜீவ் காந்தியினுடைய கொலை குற்றவாளிகள் என்று சொன்னீர்கள். நாம் தமிழர் பிள்ளைகள், சீமானுடைய தம்பி தங்கிகள் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், ராஜீவ் காந்திக்கு ஒரு உயிர் தானே, எங்கள் மகள் ரிதல்யாவுக்கும் ஒரே உயிர் தானே. ராஜீவ் காந்தி உயிர் மட்டும் சந்தனத்துல, எங்கள் பிள்ளையினுடைய உயிர் என்ன சாக்கடையில? உங்க தலைவர் உங்க ராஜீவ் காந்தி சட்டத்துக்கு எப்படி எங்கள் முருகனையும் சாந்தனையும் பேரறிவாளனையும் விசாரணையின் பேரிலே 30 ஆண்டுகள் சிறையில் வைத்தீர்களோ, அதை போல இந்த கொலை குற்றவாளிகளாக இருக்கிற கவின்குமாருக்கும் அவருடைய தகப்பன் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவருடைய தாயார் சித்ராஜாவிற்கும் குறைந்தபட்சம் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். சிறையிலிருந்து வெளிவந்து வாழவே தகுதியற்ற கேடுகட்ட ஈனப்பிறவிகள், பணம் தின்னிகள், அவர்கள் வெளியே வரவே கூடாது. இதை நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ கட்டின பொண்டாட்டி, நீ ஆடி பார்த்தா அறுத்ததி பார்த்தா அம்மி மிதிச்சு நீ கட்டின பொண்டாட்டி, அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் கணவன் ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் அதுவும் பாலியல் வன்கொடுமை. அவருக்கு 40 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. நான் சொல்லல. வெறும் முத்தம்,
வெறும் முத்தம், மனைவியினுடைய விருப்பம் இல்லாம கணவரே கட்டாயப்படுத்தி ஒரு முத்தம் கொடுத்துட்டா 40 வருஷம். அப்போ இவன் பண்ண வேலைக்கு குறைந்தபட்சம் 400 ஆண்டுகள் இவனை சிறையில் வைக்கணும். அவனுடைய பூத உடல் புழு புழுக்க நீ இந்த சிறையில் நீங்க வைக்கணும். அப்பதான் இந்த வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி பாலியல் சித்திரவதைப்படுத்தி நமக்கு ஒரு பெண்ணு வந்துட்டா, நமக்கு ஒரு மனைவி வந்துட்டா, நம்முடைய அடிமைகள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். வாயற்ற ஜீவன் நம்மை பெற்றவர்கள் வீட்டிலும் காட்டி கொடுக்க மாட்டாள், மற்றவர்கள் வீட்டிலும் காட்டி கொடுக்க மாட்டாள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தவிடுபொடியாக்கி தூள் தொல்லாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த 3 பேருக்கும் நீங்கள் கொடுக்கிற தண்டனை அவ்வளவு கொடுமையான கொடூரமான தண்டனையாக இருக்கணும். மிகப்பெரிய அழுத்தம் இதில் இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா கிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு 82 வயசுக்கு மேலாகுது. அவருடைய பேரனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவருடைய சொத்தை பயன்படுத்தி, ஆட்சியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அழுத்தத்தை தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கிறார். என்னடா நீ பெரிய திராவிட மாடல், அங்க அஜித் குமார் அம்மா அழுகிறா, இங்க ரிதன்யாவினுடைய தாய் தந்தை அழுகிறாங்க, சோறு தண்ணி இல்லாம கிடக்குறாங்க. இவர்கள் கண்ணீரில திராவிட மாடல் நாசமாகி கருணாநிதி சமாதி பக்கத்தில் புதைக்கல நாங்க பாடுறோம். புதைக்காம விட போறது இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்ம முதலமைச்சர் ஆயிட்ட, இனி 300 வருஷத்துக்கு நம்ம தான் முதலமைச்சர். உன்னை விட பகல் கலவு கண்டவங்க போய் அடங்கிட்டாங்க மெரினாவில். இனி அண்ணன் ஆட்சியில் மெரினாவும் கிடையாதுன்ட்டார். நீ எங்க போவியோ என்ன ஆவியோ தெரியல. அவ்வளவு சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஒழுங்கா பதியப்படலை. உடனடியாக தமிழ்நாடு அரசு, தமிழக காவல்துறை உடனடியாக தலையிட்டு அந்த வழக்கை பாலியல் வன்கொடுமையினால் அந்த பிள்ளை இறந்துட்டா, உயிரை மாய்த்து கொண்டால் என்கிற அந்த வழக்கை மாற்றணும். பிறகு சனிக்கிழமை காலையில் அந்த பிள்ளை எப்பவுமே கோவிலுக்கு போற வழக்கு இருக்குங்க. சனிக்கிழமை காலையில் எப்பவுமே அந்த பிள்ளை கோவிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு வந்த பிறகுதான் அந்த பிள்ளையினுடைய தாய் தந்தை எல்லாம் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்களாம். இது அவங்க எங்கள்கிட்ட சொன்னது. நாங்க அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்ல போகும்போது அவங்க சொன்னது. அப்படி எங்கள் பிள்ளை சனிக்கிழமை, அந்த அவங்க இறக்கும் போது சனிக்கிழமை காலையில கார் எடுத்துட்டு அவங்க தனியா தான் போவாங்க. அவங்க சாமி கும்பிட போகும்போது அவங்க இறப்பதற்கான உண்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்க எப்போதும் போல எங்களிடமிருந்து எப்படி செல்வார்களோ கோவிலுக்கு அப்படித்தான் சென்றார்கள். 12:30 மணி வரைக்கும், 12:15 வரைக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதற்கு அப்புறம் அந்த கோவில் இருந்து 12:15 தான் அந்த கார் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய செல்போனுக்கு யார் கூப்பிட்டது, யார் மிரட்டினது, யார் திட்டினது, அவங்க அந்த மாத்திரையை, அந்த உண்ண உடனே செத்து விடணும் என்று இருக்கிற அந்த மாத்திரையை எங்க வாங்கினாங்க, யார் அந்த நிலைக்கு அவரை தள்ளுனதுங்கிற முழு விவரம் வெளியே வரல. அவங்க செல்போன் எல்லாம் மறைச்சிட்டாங்க. ரிதன்யாவுடைய செல்போன் வெளியே வரல. ரிதன்யாவுடைய தந்தை செல்போனை கூட வாங்கி வச்சிருக்காங்க. தந்தை செல்போன் கூட வெளியே விடல. அப்போ அந்த இறுதியாக அந்த இடத்துல யார் அழைத்தது ரிதன்யாவை? சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அம்மா அப்பாவை பார்த்து சாப்பிடணும்னு வரக்கூடிய பிள்ளை சாவை நோக்கி செல்லுகிற ஒரு அழைப்பை உண்டாக்கியவன் யார்? யார் உண்டாக்குனா? கவின்குமாரா? கவின்குமார் அம்மாளா? கவின்குமார் அப்பனா? யார் கூப்பிட்டது, யார் மிரட்டினது, யார் த்ரெட்டன் பண்ணது? அந்த புள்ள சாகுற அளவுக்கு சாகுன்னு ஒருத்தர் செத்துருவானாங்க. இப்ப போறாரு ஒருத்தர், எங்க செத்துருங்கன்னு செத்துருவாரா? உயிர் அவ்வளவு மலிவானதா? அப்போ ஒருவன் ஒரு 20-25 வயசு பிள்ளை, இவ்வளவு சொத்து இருந்தோம், இவ்வளவு பணம் இருந்தோம், அவிநாசி முழுக்க சொந்தம் இருந்தோம், வேண்டாம் நம்ம சாவை நோக்கி செல்லுவோம் என்று காருக்குள்ளே தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார் என்றால் அவ எவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளா இருக்கணும் நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய சித்திரவதைக்கு ஆளா இருக்கணும், எவ்வளவு பெரிய மனவலியை அவள் தூக்கி சுமந்திருக்கணும். தாங்க முடியாத உடல் வலியை, நடக்கவே முடியாத உடல்நிலையெல்லாம் அவன் சந்திச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் இருக்கு அவங்களோட பிரேத பரிசோதனை. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லைங்க. நீங்க வீடியோ எடுத்து பாருங்க. கவின்குமார் அந்த பிள்ளையோட கட்டண புருஷன் 80 நாள் வாழ்ந்திருக்கான். அவங்க அம்மா, அவங்க அப்பா இதே அவினாசி ஜிஹெச்ல பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையோட உடம்ப காட்டுறாங்க. பார்த்துட்டு வெளியே வரான், ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல. யாருன்னு தெரியல. ரிதன்யா எங்க அம்மா அழுகிறாங்க. ரிதன்யாவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நாங்க ஒரே ஊர், ஆனா அவங்கள பார்த்தது கூட இல்லை வரைக்கும். அவங்க அப்பாவே அம்மா யாரையுமே பார்த்தது இல்லை. ஆனால் என் மனைவி அழுகிறாங்க, என் அம்மா அழுகிறாங்க. எங்க வீட்டில் உள்ளது போல் எல்லா வீட்டிலும் அழுதுருப்பீங்க. அழுத காரணத்தால கூடி நிக்கிறோம். ஆனா 80 நாட்கள் நிச்சயம் பண்ணி அந்த பிள்ளையோட வெளியே போய் 80 நாள் வாழ்ந்து ஒன்னா இருந்து ஒரே அறையில படுத்து தூங்கி எந்திரிச்சு, ஆனால் அந்த பிள்ளை நம்மோடு வாழ்ந்தவள் இல்லையா என்கிற ஏக்கம் கூட இல்ல, சிறிய குற்ற உணர்ச்சி கூட இல்ல. நீ அழுகாம வெளியே வந்து நல்ல காரேறி போறேன்னா நீ சீமானுடைய ஆட்சியில பச்சை மட்டையை வச்சு நாங்க உரிப்போம்.
உரிப்போம். அன்னைக்குதான் நீ உண்மையான தமிழ்நாடு காவல்துறையை பார்ப்ப. இன்னைக்கு பாக்குறதெல்லாம் சாதாரண ஸ்டாலினுடைய போலீஸ், அன்னைக்கு சீமானுடைய போலீஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வருவாரு. அதற்கான வேலையை இந்த குற்ற சமூகமாக மாறி நிற்கிற இந்த சமூகத்தில் இருந்து தினம் நீங்க டிவியை போடுங்க, கொலை கொள்ள கற்பழிப்பா, அங்க கொண்டா இங்க கொண்டா, அதை பண்ணா இதை பண்ணா. ஆனா அதுக்கெல்லாம் மாதர் சங்கம் வராது, அதுக்கெல்லாம் மாதர் சங்கம் வராது. ஏதோ விஜயலட்சுமிக்கு வந்துச்சு, அந்த அம்மாக்கு ஏதோ வந்து பேசுனாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு பிடிச்சாரு. உடனே கம்யூனிஸ்ட்காரர்கள் சொல்றாங்க, கிணற்று தவளையா சீமான், வா நீ சரியான ஒரு ஆம்பளை, தனிச்சு 2026 தேர்தலை சந்திச்சிடு. கிணத்து தவளை யாரு, வன்னிக்காட்டு புலிகள் யாரு நாங்க காட்டுறோம். நீ திமுக போடுற, கோபாலபுரத்தில் எச்சி சோறு தின்னுட்டு கைத்துல உன்னை கட்டி போட்டிருக்காங்க. கோபாலபுரத்தில் எச்சி சோறு தின்பதற்காக கட்டி போடப்பட்டிருக்கிறீர்கள். கட்டை அவிழ்த்து கொண்டு களத்திலே தனியாக வாருங்கள். நாங்க தாங்க கம்யூனிஸ்ட், நாங்க தான் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம், நாங்க தான் மார்க்சியம் பேசுறோம். வா உன்னுடைய தத்துவத்தை சொல்லி நீ ஓட்டு கேளு, உனக்கு தான் கதிரறிவாள் சின்ன எல்லா சின்னம் இருக்கல. வா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து நின்று நீ 1% ஓட்டு எடுத்துட்டா நான் கம்யூனிஸ்ட் வந்து சேர்றேன்டா. நீ திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வா. யாரு கிணத்து தவளை யாருன்னு தெரியும். நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு 10க்கு 10 அறையில நீங்க சீமானை பத்தி இன்னைக்கு பேசுறீங்களா? இல்ல நான் பேசுறேங்க, எனக்கு தான் கொஞ்சம் வீட்டுல வறுமையா இருக்குது, என் பொண்டாட்டி மளிகை ஜாமான் தீர்ந்துருச்சு, அன்னைக்கு நான் பேசுறேன். சரி சரி நீங்க பேசுங்க. அவர் சீமானை பத்தி பேசுவாரு, சாயந்தரம் டிமார்ட்ல இருந்து அவர் வீட்டுக்கு அவர் மனைவிக்கு என்னென்ன மளிகை ஜாமான் வேணுமோ வாங்கி கொடுத்துருங்க. அவருடைய உணவை தேவையை அண்ணன் சீமான் தான் பூர்த்தி செய்யறார். அதனால தயவு செய்து நீங்கள் மாதர் சங்கம் பேர்ல வேணா மாதரை வச்சிருக்கீங்களா ஒழிய உண்மையான மாதர்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தான். நாங்க சாதிக்காக இது ரிதன்யா எங்க சாதின்னு நாங்க கூடல. ரிதன்யா எந்த சாதின்னு யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிற யாருக்கு தெரியும்? ரிதன்யா எந்த மதம் யாருக்கு தெரியும்? ஆனால் அவள் எந்த பிள்ளையாக இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் மானத்தமிழ் பிள்ளை என்றுதான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கூடி நிற்கிறோம். இந்த இடத்துல யார் இருந்தாலும் கூடி நிற்போம். ஏனால் அவளுக்கு நடந்திருப்பது அநீதி, அவளுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அநீதி. அவளுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். இந்த ரிதன்யாவின் மரணம் இறுதியாக இருக்கணும். இதை போல இனி வரதட்சணை கொடுமையால் ஒருவரும் சாகக்கூடாது. இங்க நாங்க ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கோம். இதையே சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நாங்கள் கத்திருந்தோம்னா எல்லாரும் அவன் டவுசரை கண்டு ஓட்டியிருப்பான். ஒரு ஆள் உள்ள போனா போதும். இங்க அவினாசிலும் தனிச்சு நிற்கிறோம், வடக்கிலையும் தனிச்சு நிற்கிறோம். பெண் வேட்பாளர்கள் அண்ணன் முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க. திருப்பூர்ல தமிழ்நாட்டில் முழுக்க பாதி பெண் வேட்பாளர்கள், அதுல திருப்பூர் அவினாசியில குறிப்பா முக்கியமான ஆகச்சிறந்த களப்போராளிகளாக பெண் வேட்பாளர்கள் நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு ஓடோடி வருவான், தேடி வருவான். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அது எங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க ஓட்டு போடாம எங்களை இதை விட கேவலமா தோக்கடிச்சாலும் உங்களுக்காக களத்துல சீமானும் சீமான் தம்பிகளும் தான் நிற்போம். 16 வருஷமா நிக்கிறோம். நீங்க அடுத்த தேர்தலில் தோக்கடிச்சீங்கனாலும் நாங்க நிப்போம். இன்னும் 10 வருஷம் தோக்கடிச்சீங்கனாலும் நிப்போம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் தோற்கடித்தாலும் மக்களுக்காக போராடி செத்தோம் என்கிற வரலாறை நாங்கள் படைப்போம் படைப்போம் படைப்போம். இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர். நன்றி தம்பி.